ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சிக்கன் ஷீக் கபாப் தான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் போன்லெஸ்ஸாக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி அதோட நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்க, இது கூட நம்ம மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, இது கரம் மசாலா 1 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூனு, பெப்பர் தூள் அது 1 டீஸ்பூனு, சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் இதுக்கு அளவாக உப்பு, அப்புறம் கடல மாவு போட்டுக்கலாங்க 1 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் மல்லித்தலை, அப்புறம் அரைச்ச வெங்காயம் அதை இதோட சேர்த்துக்கலாம். நெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பிணைஞ்சு ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு 1/2 hour வச்சிடலாம். 1/2 hour 1 hour வச்சிடலாம். நல்லா பிணைஞ்சுக்கலாங்க. பாருங்க, ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டேன். இதை நம்ம அப்படியே இந்த கபாப் ஸ்டிக்கில் இந்த மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி செய்வாங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா ஸ்டிக்லையும் நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிக்கில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன், சூடாகட்டும். பேனில் ஊற்றின எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. நம்ம இது மாதிரி ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். திருப்பி கொஞ்சம் கேப் வேணும். நல்லா இதானதுக்கப்புறம் நம்ம திருப்பணும். அதாவது கொஞ்ச நேரம் இது புள்ளி வைக்கணும். பாருங்க, இது அப்படியே அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி 4 பக்கம் நம்ம திருப்பி வச்சு வேக வைக்கலாம். இந்த சைட்லேயே அப்படியே திருப்பி விடலாங்க. 4 பக்கம் நம்ம அப்படியே வேக வைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வேகாத பக்கத்தையும் அப்படியே நம்ம திருப்பி இதோட சேர்த்து வச்சிட்டோம்னா அப்படியே 4 பக்கம் நம்ம அப்படியே வேக வைக்கலாம். பாருங்க, நல்லா பாருங்க, 4 பக்கம் இப்படி வெந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் நம்ம வேக வைக்கணும். இதெல்லாம் எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எல்லாம் எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்ட்டு நல்லா சுற்றி எல்லா பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு. இது மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுங்களே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் மட்டன்லாம் அது மென்று சாப்பிட தெரியாதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரஜியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். வணக்கங்க.